அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தொடர் இருமலுக்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை நீக்குவதற்கான சில எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் அதிமதுரத்தை பற்றி பல்வேறு வகையான அரிய மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 5 கிராம், சிற்றரத்தை 5 கிராம், வால்மிளகு 5 கிராம், திப்பிலி 5 கிராம். ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக எடைப்படி எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று சேர்த்து ஒன்றும் பாதியுமாக அரைத்து எடுக்க வேண்டும். அதாவது திப்பி திப்பியாக அரைத்து எடுத்துக்கொண்ட பொருளை இப்பொழுது பார்க்கலாம். அற்புதமான முறையில் நாம் ஒன்றும் பாதியுமாக அரைத்தெடுத்த இந்த சூரணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அற்புதமான முறையில் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்த பொடியை 5 கிராம் சேர்க்க வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருந்த நீரில் நாம் சேர்த்த பொடி இப்பொழுது நன்கு கொதித்து பக்குவமாக வந்துவிட்டன. அந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீரை கடுமையான தொடர் இருமல், கக்குவான் என்கிற நோய் உடையவர்கள், அவர்களின் வயதிற்கேற்ப அனுபவமாக பெரியவர்களாக இருந்தால் மட்டும் 30 மில்லி காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து இந்த தீநீரை பருகி வந்தால் படிப்படியாக இருமல் குறையும். தொடர் இருமலினால் ஏற்பட்ட தொண்டை பகுதி பாதுகாக்கப்படும். அங்கு இருக்கக்கூடிய ரணம் படிப்படியாக ஆறிவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.